நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க இந்த மாதிரி வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க கையை நான் எப்ப பிடிச்சாலும் நீங்க டக்குன்னு தலை குனிஞ்சிடுறீங்க. எதுக்கு இவ்வளவு வெக்கம்? சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. போய் உண்மை. போய் அது வந்து உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிஜமா. ஏனுங்க, நான் சவிதா கிட்ட போய் இந்த நோட்ஸை கொடுத்துட்டு வரேங்க. எனக்கு விடுங்க. என்னங்க அது? ஏன் பின்னாடியே இப்படி முந்தானி பிடிச்சிட்டு அலையறீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம். இல்ல சந்தியா, நான் வேணும்னு பண்ணல. அது என்னன்னு சொல்லுங்க. அட, என்ன மன்னிச்சிருங்க, நான் அதை கவனிக்கல. இது எப்படி இந்த மாதிரி மாட்டிக்கிச்சு? பரவாயில்ல, விட்டுருங்க. இது நானே எடுத்துடுறேன். இருக்கு. 1 2 3 4 5 6 9000 9000 12000 21000. இது ஒரு 5000 26000 ஆகுது. 500 ரூபாய் இருக்கு. 26500 ரூபாய் இருக்கு. மோகன், எனக்கு நல்லா தெரியும் நீ நல்ல விஷயம் தான் யோசிச்சிருக்க. அது இந்த வீட்டு நல்லதுக்காக தான் எனக்கு தெரியும். டோன்ட் வரி.
மோகன், உனக்கு இப்போ பணம் தானே வேணும்? அதுவும் சிட் ஃபண்ட்ல போட தானே? என்கிட்ட 26,500 ரூபாய் இருக்கு. கல்யாணத்துக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்த கேஷ் கிஃப்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை வேணும்னா அந்த அந்த பணத்தை நீ சிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நிமிஷம், நான் இப்போவே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். மோகன், இந்த அந்த பணம். தேங்க்ஸ். 3 மாசத்துல திரும்ப பணம் வரும்போது உன்னோட பணத்தை நான் கொடுத்துட்றேன். நீ சொல்றபடியே செய் மோகன். அதுவும் இல்லாம உனக்கும் எனக்கும் நடுவுல எந்த டிஸ்டன்ஸும் கிடையாதுல்ல. எதெல்லாம் என்னோடதோ அதெல்லாம் உன்னோடதும் தானே? பிரீத்தி, அந்த சிட் ஃபண்ட்ல இருக்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். பிரீத்தி, பணத்தை என்கிட்ட கொடுத்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். இந்த பணம் டபுள் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நானே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். மோகன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எல்லா क्वेश्चंसையும் பார்த்துட்டேன். அதுவும் இல்லாம இன்னும் நிறைய டைம் இருக்கு. எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா படிச்சிருவேன். இந்த தடவை இப்படி நடந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எகனாமிக்ஸ் எல்லாத்தையும் விட ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட். இந்த வாட்டி எனக்கு 100 மார்க்ஸ் வரப்போகுது. Thank you so much. இது எக்கனாமிக்ஸ் क्वेश्चन பேப்பர் ஆச்சு. அதுவும் இந்த வருஷத்தோடது. ஆனா இந்த வருஷத்தோட பேப்பர் நாளைக்கு தானே வரும். இன்னைக்கு எப்படி இங்கே கிடைக்குது? அப்படின்னா இதுக்கான அர்த்தம் பேப்பர் லீக் ஆயிருக்கா? நான் போய் படிக்கணும். இப்போ நான் வச்சிடுறேன். இப்போ நீங்க ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்ல வேணாம். பை. அண்ணி, அனுமதி இல்லாம ஏன் என் திங்ஸ் தொட்டீங்க? கொடுங்க என்கிட்ட. இப்ப நான் இங்க வரலன்னா இதை பத்தி தெரிஞ்சிருக்கவே முடியாது. இதான் அந்த நோட்ஸ். மார்க்கெட்டுக்கு போயிட்டு இதை தானே வாங்கிட்டு வந்தேன். இதை வச்சு நாளைக்கு எக்ஸாம் எழுத போறியா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இதை பாருங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இது என் நோட்ஸ் தான். அதை அப்படி கொடுங்க. யாரை ஏமாத்தணும்னு பாக்குற சவிதா? இது நோட்ஸ் இல்ல, எக்கனாமிக்ஸ் क्वेश्चन பேப்பர் நாளைக்கு வர போறது. இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு என்கிட்ட இப்பவே சொல்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இத பாருங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? இது என் நோட்ஸ் தான். அதை அப்படி கொடுங்க. யாரை ஏமாத்தணும்னு பாக்குற சவிதா? இது நோட்ஸ் இல்ல, எக்கனாமிக்ஸ் क्वेश्चन பேப்பர் நாளைக்கு வர போறது. இது உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு என்கிட்ட இப்பவே சொல்லு. பதில் சொல்லு சவிதா. இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. முதல்ல என் பேப்பர் என்கிட்ட கொடுங்க. இதை வச்சு நான் படி. இதுக்காக தானே நீ பணம் வேணும்னு வீட்டுல கேட்டு அடம் பிடிச்ச? நீ போய் சொன்னல சவிதா? சொல்லு சவிதா. நான் இப்ப உங்ககிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு இந்த क्वेश्चन பேப்பர் எங்க இது கிடைச்சது? தயவு பண்ணி எனக்கு பதில் சொல்லு சவிதா. அண்ணி, அதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணா. அவகிட்ட 3000 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு பேப்பர் தரேன்னு சொன்னா. அதனால போய் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். சரி, நீ பண்ணதெல்லாம் போதும். இப்பவே பிரின்சிபலுக்கு கால் பண்ணி இந்த பேப்பரை பத்தி சொல்லியாகணும். அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்பவே போய் நான் பிரின்சிபலுக்கு கால் பண்றேன். அண்ணே நில்லுங்க. உங்களோட ப்ராப்ளம் என்ன?
ஏன் திரும்ப திரும்ப பெரிய ஆளாக பாக்குறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பண்றதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அனி, நான் சொல்ற படி கேளுங்க. இந்த பேப்பரை வச்சு நீங்களும் நல்லா படிங்க. இங்க பாருங்க அனி, கண்டிப்பா நீங்க டாப்ல வருவீங்க. நான் உண்மையா சொல்றேன். இது கூட சவிதா, இந்த மாதிரி ஏமாத்தனம் பண்ணி பாஸ் பண்றதுக்கு ஃபெயில் ஆவறது எவ்வளவு தேவல. நம்ம படிக்கிறது நம்மளோட நாலேஜ்க்காக. இப்படி ஏமாத்தி அதுல உனக்கு என்ன கிடைக்கும்னு நீ நினைக்கிற? படிப்பு விஷயத்துல இந்த மாதிரி ஏமாத்த கூடாது. படிச்சு முன்னுக்கு வரணுங்கிற என்ன உன் மனசுல இருக்கல? இந்த பேப்பரை நானும் பார்க்க மாட்டேன், உன்னையும் பார்த்து படிக்க விட மாட்டேன். அனி, உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அனி. எக்கனாமிக்ஸ் ரொம்பவே டஃப்பான சப்ஜெக்ட். எனக்கு சுத்தமா புரியாத சப்ஜெக்ட் இது. ப்ளீஸ் அனி, இந்த பேப்பர் எனக்கு கொடுத்துருங்க. அனி, உங்களுக்கும் ஞாபகம் இருக்குல்ல, திலீப்போட அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க? ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் என் கல்யாணம் நடக்காத அனி. சவிதா, இங்க பாருங்க, சவிதா, இங்க பாரு. நீங்க படிக்க வேணானா படிக்காதீங்க அனி. ஆனா என்ன படிக்க விடுங்க ப்ளீஸ். அனி, இந்த பேப்பர் இருந்தா பாஸ் ஆயிடுவேன். சவிதா, தப்பான விஷயங்களை பண்றதுனால இன்னைக்கு வேணா உனக்கு லாபம் கிடைக்கலாம், ஆனா நாளைக்கு இதனால உனக்கு நஷ்டம் தான் ஏற்படும். நீ பாஸ் பண்ணணும்னு நினைச்சனா கஷ்டப்பட்டு படி. கஷ்டப்பட்டு படிச்சனா நிச்சயமா உன்னால பாஸ் பண்ண முடியும். அனி, நான் சொல்றத கேளுங்க அனி. நில்லுங்க ப்ளீஸ். அனி, அந்த பேப்பரை கொடுங்க ப்ளீஸ். அனி, நில்லுங்க. அனி, நீங்க பேசுற பெரிய பெரிய பேச்செல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு நல்லா படிக்க வேண்டாம். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த क्वेश्चन பேப்பரை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் சொல்றது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. இங்க பாரு, இத பத்தி நான் யோசிக்கலன்னா வேற யார் யோசிப்பா சவிதா? உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா? இந்த பேப்பரை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். அனி, ப்ளீஸ் அனி. ரெண்டு பேரும் ஏன் இப்படி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? பதில் சொல்ல போறீங்களா இல்ல இப்படியே நின்னுட்டு இருக்க போறீங்களா? அம்மா பாருங்கம்மா, அனி என் நோட்ஸ் என்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன படிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. அத்த, இவன் நம்ம கிட்ட பணம் வாங்கினால நோட்ஸ் வாங்குறதுக்காக 3000 ரூபாய் கொடுத்து இவனும் நோட்ஸ் வாங்கிட்டு வரல அத்த. என்னன்னா நாளைக்கு நடக்க போற எக்ஸாமோட क्वेश्चन பேப்பரை திருட்டுத்தனமா வாங்கிட்டு வந்திருக்கா. தப்பான வழியில போய் பரீட்சை எழுத பாக்குறா. எல்லாரும் ஏமாத்த பாக்குறா. நான் இவளை தடுத்ததுக்காக இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. இல்லைங்கம்மா. சவிதா, அம்மா கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கிட்டு போனியா? இல்லைங்க அண்ணே, நான் யார்கிட்டயும் எந்த பொய்யும் சொல்லல. என்னோட நோட்ஸ் வாங்கணும்ன்றதுக்காக தான் நான் போனேன். என்னோட ஃப்ரெண்ட் நோட்ஸ்னு சொல்லி தான் இதை என்கிட்ட கொடுத்தா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இது நாளைக்கு எக்ஸாமோட क्वेश्चन பேப்பர்னு. ஆனா அதுவும் இல்லாம இதெல்லாம் சகஜம்தான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் படிப்பாங்க. எல்லாருமே அண்ணி மாதிரி மொத்த புத்தகத்தையும் போய் படிச்சுட்டு எழுத முடியாது. எல்லாரும் அண்ணி மாதிரி புத்திசாலியும் கிடையாது. சவிதா, மத்தவங்களை எப்படி படிக்கிறாங்கன்றது நீ பேசாத. உலகமே தப்பு பண்ணுதுங்கிறதுக்காக நம்மள தப்பு பண்ண முடியுமா சவிதா? அத்தோன்னு இந்த மாதிரி தான் வளர்த்திருக்காங்களா? நீ ஏமாத்தி தான் எக்ஸாம் எழுத போறியா? இல்லல, உங்க அம்மா உங்க எல்லாருக்குமே நல்ல விஷயம் தானே சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால தானே உங்க அண்ணனுங்க 3 பேர் இன்னைக்கு இவ்வளவு நல்லா இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சவிதா. அத்தையோட பொண்ணா இருந்தும் இப்படி ஒரு வழியில போய் நீ எதுக்காக போகணும்னு நினைச்ச? அம்மா, அண்ணி யோசிக்கிற விதம் வேறம்மா. அப்புறம் இவங்க சொல்றதா சரின்னு ஒத்துக்கிறேன். ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த மொத்த வீடியோ இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொன்னா எப்படி? இவங்க இப்படி யோசிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? அம்மா, நான் கொடுத்த வாக்கு மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த வாக்கு எனக்கு ரொம்ப முக்கியம். திலீப் அம்மாக்கு நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்கல்ல. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேனா அப்புறம் நீங்க கொடுத்த வாக்கு வீணா போயிடும். அம்மா, நான் உண்மையை சொல்றேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் சுத்தமா புரியாதுமா. எவ்வளவுதான் படிச்சாலும் சரி, எனக்கு சுத்தமா எதுவுமே புரியாது. அதனாலதான் பாஸ் ஆகணுன்றதுக்காக பணம் கொடுத்து இந்த பேப்பரை வாங்கிட்டு வந்தேன். அண்ணி எதுக்காக இந்த சின்ன விஷயத்தை இவ்ளோ பெருசாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அம்மா, அவங்க கிட்ட சொல்லுங்கம்மா, இந்த பேப்பரை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். அதுவும் இல்லாம நாளைக்கு போய் நான் பரீட்சை வேற எழுதணும். சந்தியாக்கா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தோணவே இல்லைக்கா.
அப்புறம் எல்லாருமே உங்களை மாதிரி புத்திசாலியா இருக்க முடியாது இல்லையாக்கா? அதான் இப்போ பெரிய படிப்பு படிக்கும்போது ஒருத்தவங்களுக்கு நிறைய மார்க் வந்தா இன்னொருத்தவங்களுக்கு கம்மி மார்க் வரும். இது நடக்குது தானேக்கா? மீனாட்சி, இது திருட்டுத்தனமா வந்த பேப்பர். தப்பான முறையில மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இப்படி போய் எக்ஸாம் எழுதுனா இவளால பாஸ் பண்ணவே முடியாது. சவிதா, எக்கனாமிக்ஸ் கஷ்டம்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா தயவு பண்ணி என்ன நம்பு. நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சனா நிச்சயமா உன்னால பாஸ் பண்ண முடியும். நிச்சயமா அப்புறம் மேல எந்த தப்பு இருக்காது. அதுதான் முறையான சந்தோஷம். நீ கஷ்டப்படுறதுனால கிடைச்ச சந்தோஷம். இல்லைங்க அண்ணி, உங்களுக்கு எதுவுமே புரியல. நான் ஃபெயில் ஆயிடுவேன் அண்ணி. நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் என் கல்யாணம் கூட நடக்காது. இங்க பாரு சந்தியா, என் பொண்ணு நல்லா படிச்சு டாக்டர் எல்லாம் ஒண்ணும் ஆக வேண்டாம். அவ போலீஸ் ஆபீசராகவும் போறதில்ல. இந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, சவிதா எப்படியாவது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறா. அப்பதான் இவ கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இவ கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா அதுவே எனக்கு போதும். அதுக்காக தான் சொல்றேன், அவ இந்த பேப்பரை வச்சு எழுதணும்னா எழுதிட்டு போட்டோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணி, அம்மா தான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துருங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, உங்ககிட்ட கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த பேப்பரை கொடுத்துருங்க அண்ணி. இது பாருங்க சந்தியாக்கா, அந்த பேப்பர் அவகிட்ட கொடுத்துருங்க. எப்படி இருந்தாலும் பணம்னா செலவாக தானே செய்யும். சந்தியா, நான் தான் சொல்றேன்ல, பேப்பரை அவட்ட கொடு. இல்லங்க அத்தை, ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களோட நோக்கம் எதுவா இருந்தாலும் சரி, ஏமாத்துறது ரொம்ப பெரிய குற்றம். அதனால இதுக்கு என்னால நிச்சயம் துணை போக முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியாக்கா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க? பேப்பரை கிழிச்சிட்டீங்களா? கோர்ட்ல நீங்க என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா சந்தியாக்கா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின பேப்பர் வீணா போயிடுச்சுக்கா. இப்ப நீங்க எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு நல்லா தெரியும், இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண கூடாதுன்னா சந்தியா இப்படி எல்லாம் பண்றாங்க. நான் பாஸ் பண்ண கூடாதுல்ல, என் கல்யாணம் நடக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. முதல்ல என் கல்யாணம் நடக்க இருந்தது, அப்பதான் சந்தியா நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாங்க. எனக்கு திரும்பவும் இப்படி ஒரு காரியத்தை இவங்க பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அம்மா, இந்த பரீட்சையில நான் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன். எக்கனாமிக்ஸ் எனக்கு சுத்தமா புரியாத சப்ஜெக்ட். நான் படிக்க கூடாதுன்னு தான் சந்தியா இப்படி எல்லாம் பண்றாங்க. அண்ணி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா? அந்த பேப்பரை டக்குனு கிழிச்சிட்டாங்க. இவங்க கிட்ட சொல்லுங்க, நான் ஃபெயில் ஆயிட போறேன். இங்க பாரு, எப்பவும் ஏமாத்தி ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த சந்தோஷம் நிலைக்கும். பாரு சவிதா, ஒரு சில விஷயங்களை மனசு ஏத்துக்கிறது கொஞ்சம் நேரமாகும். உங்க அண்ணி சொல்றது உண்மைதான். அவங்க ஊர் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. போதும், நீ ஒருத்தன் தான் மிச்சம். எனக்கு முதல்ல தெரியும் உன்னோட பொண்டாட்டி என்ன வார்த்தையை பேசுறாளோ அதுக்கேத்த மாதிரி தான் நீயும் பேசுவ.
எப்பவுமே உன் பொண்டாட்டி சொல்றதுதான் சரி, அவ பேச்சதான் கேட்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இந்த வீட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் கூட மதிக்க கத்துக்க. இப்ப சரி எது தப்புதுங்கிற முடிவை நான் மட்டும்தான் எடுக்க போறேன் சூர்யா, அதுவும் எல்லார்கிட்டயும் கேட்டு. நீ சொல்லு மீனாட்சி. அத்த, என்னத்த நீங்க எப்பவும் நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும் அத்த. இங்க பாருங்க அத்த, சவிதா பரீட்சையில பாஸ் பண்ணணும் தான் நானும் நினைக்கிறேன். நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றது தப்பா? இதோ பாருமா சந்தியா, இப்ப சரி எது தப்பெதுன்னு யோசிக்கலாம் நேரம் இல்ல. இப்ப சவிதா பரீட்சையில பாஸ் பண்ணா போதும். இங்க நின்னுட்டு சும்மா அழுதுட்டு இருக்காத, உள்ள போ. இந்த பேப்பர் எடுத்துட்டு உள்ள போய் எல்லாத்தையும் ஒழுங்கா படிச்சு முடி.